வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தெருநாய்களின் பராமரிப்புக்காக தேசிய மக்கள் மன்றம் சார்பில் 5 ஏக்கர் நிலத்தை தற்காலிகமாக வழங்க தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் சாலையோரம் நடந்து சென்ற சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறும் சிசிடிவி காட்சிகள் நெஞ்சை பதப்பதைக்க வைக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தேவையான சிகிச்சை கிடைக்க அரசு உதவ முன்வர வேண்டும். இந்தியாவில் வெறிநாய் கடி மற்றும் அதனால் ரேபிஸ் நோய் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற விஷயங்களில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய தீர்ப்பை பின்பற்றி பொதுமக்களுக்கு நாய்கள் வளர்ப்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவது, கருத்தடை செய்வது போன்றவை நடைமுறையில் இருந்தாலும் அவைகளின் மறுவாழ்வுக்கு உகந்த இடத்தை கண்டறிவதில் உள்ள சவால்களை நாங்கள் அறிவோம். எனவே தேசிய மக்கள் மன்றம் சார்பில் அரியூரில் 5 ஏக்கர் நிலத்தை தெருநாய்களின் பராமரிப்பிற்காக வழங்க நாங்கள் விரும்புகிறோம். அரசு அனுமதி அளித்தால் நாய்களை பராமரிப்பதற்கும் அவற்றின் நலனை உறுதி செய்வதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தெருநாய்களின் மறுவாழ்வை மேம்படுத்துவதற்கும் அரசுடன் இணைந்து தீர்வு காண்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுமக்கள் குறைகளை தெரிவிக்க புதிய வசதியாக சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உருவப்படத்துடன் புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க வசதியாக சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் உருவப்படத்துடன் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய செயலியை தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் அறிமுகம் செய்தார். இந்த செயலி குறித்து தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், தற்பொழுது சமூக வலைதளத்தில் படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள், சமூக ஆர்வலர்கள், பெண்கள் ஆர்வமாக உள்ள நிலையில் அவர்களையும் தேசிய மக்கள் மன்றத்தில் இணைக்கும் வகையிலும் பொதுமக்களின் குறைகள் மற்றும் தேவைகள் குறித்து தேசிய மக்கள் மன்றத்தில் இணையவழி மூலம் பொதுமக்கள் எடுத்து கூறும் வகையிலும் இந்த செயலி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய மக்கள் மன்ற செயலி என்பது குடிமக்கள் தங்கள் தலைவருடன் இணைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியல் ஈடுபாட்டு செயலியாகும். பயனாளிகள் தங்கள் தொகுதிக்குள் உள்ள புகார்களை பகிர்ந்து கொள்ள உள் நுழையலாம். உள்ளூர் நிகழ்வுகள் மற்றும் செய்திகளை பற்றிய நிகழ்கால தகவல்களை பகிரலாம். இதில் பயணிக்கும் உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை செயலி மூலம் தெரிவித்து சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கும் விதமாக தங்களது சமூக பொறுப்பின் ஈடுபாட்டை உறுதி செய்யும் விதமாகவும் இந்த செயலி அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களின் பரப்புரை பயணத்திற்கு தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொழிலதிபரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கும் விதமாக இன்று திருச்சியிலிருந்து தனது பரப்புரையை தொடங்குவதற்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை சந்திக்கும் இந்த பயணத்தில் தங்களுக்கு வரும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். மக்களின் பேராதரவு உங்களுக்கு என்றும் இருக்கும் என்று அதில் கூறியுள்ளார். அமைச்சர் ஜான்குமார், லதா தம்பதியினர் இன்று தங்களின் 35வது திருமண நாளை கொண்டாடினர். காலையில் அம்மாவிடம் அவர்கள் ஆசி வாங்கினர். பிள்ளைகளுக்கு வாழ்த்து கூறினர். புதுச்சேரி அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை முதலான பல்வேறு தொகுதிகளை சேர்ந்தவர்கள் நேரிலும் தொலைபேசியிலும் வாழ்த்து தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் அவர்கள் அமைச்சர் மற்றும் அவரது மனைவி படத்தை நினைவு பரிசாக வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். அலுவலகத்தில் உணவு உண்ண வந்தவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டிய அமைச்சர், அவரது மனைவி, மகன் ரிச்சர்ட் எம்எல்ஏ விஜயராஜ்க்கு கேக் ஊட்டினர். அவரது திருமண நாளை ஒட்டி இன்று அசைவ விருந்து அளித்தார். காமராஜர் நகர் தொகுதி உள்ளிட்ட மக்கள் வந்து சாப்பிட்டு அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக தொகுதி கழகம் சார்பில்
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று தருமபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. அவைத் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ப. காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம் பரிதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளை நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார். இது குறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாதயாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாம்பு புகுந்ததால் மாணவிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளது. கல்லூரி வளாகத்தில் இருந்த புதருக்குள் பாம்பு ஒன்று பதுங்கியிருந்தது. இதனை பார்த்த மாணவிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அந்த பாம்பு அங்கும் இங்குமாக ஓடி சிறிது நேரத்தில் அங்குள்ள ஒரு புதருக்குள் பதுங்கிக் கொண்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதனிடையே கல்லூரி மாணவிகள் அந்த பாம்பை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று புதுவை கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து சாராய கடைகள், கள்ளுக்கடைகள், இந்தியாவில் தயாராகும் அயல்நாட்டு மதுபான கடைகள், மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் உணவு விடுதிகளுக்கு கலால்துறை சார்பில் இந்த உத்தரவு அனுப்பப்பட்டுள்ளது. பல்வேறு வகையிலும் 18 வயதுக்குட்பட்டவர்களை மதுபான பார்களில் பெற்றோர்கள், உறவினர்களுடன் உள்ளே அனுமதித்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு 196 புதுவை கலால் விதி 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விதியின்படி 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதை மீறுவோர் மீது இந்த விதியின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில இடங்களில் மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு நகர மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக நகர பகுதிகள் மற்றும் உழற்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின் கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உழற்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய சென்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தான் இது தொடர்பாக பலமுறை அரசிடம் முறையிட்டும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தான் சொல்வதை கேட்பதில்லை என தனது மனக்குமறலை வெளிப்படுத்தினார். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வாரந்தோறும் மக்கள் மன்றம் நடத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களது பிரச்சினைகளை தெரிவித்து இதற்கு தீர்வு காண வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் மங்களம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.